வணக்கம். யாழ் மறையலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தியாசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், இன்னாசி தம்பி தினேஷ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். உண்மையான நோன்பு பணிவிலும் நம்பிக்கையிலும் வேரூன்ற வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. தீவகம் சாட்டி திருத்தலத்தில் தவக்கால யாத்திரை தியானங்கள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடான சட்டம். யாழ் மறை மாவட்ட குருக்களுக்கான கருத்தமர்வு. யாழ் திருமறை கலாமண்டத்தில் தவக்கால ஆற்றுகைக்கான பிரதி வழங்கும் நிகழ்வு. குருநகர் புனித யாக பிராலய வளாகத்தில் அழகிய தோற்றத்துடன் புதிய மண்டபம். கிறிஸ்தவ பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் தவக்கால பசாம்பாடல் போட்டிகள். மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வு. விரிவான செய்திகள். தவக்காலத்தை செவிசாய்த்தல், உண்மையான நோன்பு மற்றும் நீதிக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பின் காலமாக கடைபிடிக்குமாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது தவக்கால செய்தியில் அழைப்பு விடுத்துள்ளார். செவிசாய்த்தல், நோன்பு, தவக்காலம், மனமாற்றத்தின் காலம் எனும் தலைப்பில் மாசி மாதம் 13ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள இவ்வாண்டிற்கான தவக்கால செய்தியிலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், நவீன கால மனப்பதற்றங்கள் மற்றும் கவன சிதறல்களுக்கு மத்தியில் கடவுளை எம்வாழ்வின் மையமாக்கி அவருடைய வார்த்தைக்கு நாம் இதயங்களை திறக்கும் போது மனமாற்றம் தொடங்குகிறது எனவும் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் நோன்பு கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்க இதயத்தை தயார்படுத்தும் ஓர் உறுதியான வழி என எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், உணவு தவிர்ப்பை தாண்டி நம் ஆழமான ஆசைகளை ஆராயவும், நீதிக்கான தாகத்தை புதுப்பிக்கவும், அற்ப நிறைவுடைமையிலிருந்து எம்மை விடுவித்துக் கொள்ளவும் உதவுகிறது என குறிப்பிட்டு, உண்மையான நோன்பு என்பது அகந்தையிலிருந்து விலகி விசுவாசத்திலும் பணிவிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் எனவும், கடவுளின் வார்த்தையால் ஊட்டமடையாதவர்கள் உண்மையான நோன்பை கடைபிடிக்க முடியாதெனவும், நோன்பு பாவத்திலிருந்து விலகும் உள்ளார்ந்த மனமாற்றத்தின் வெளிப்படையான அடையாளமாகவும் எளிமையான வாழ்க்கை முறையை வளர்க்கும் சுய கட்டுப்பாடாகவும் இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் நாம் சமூக ஊடகங்களிலோ அல்லது பொது விவாதங்களிலோ கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ, அவதூறுகளை பரப்பவோ, தீர்ப்பளிக்க அவசரப்படவோ கூடாது என வலியுறுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அதற்கு பதிலாக இரக்கம், மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் பேச வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். பங்கு தளங்கள், குடும்பங்கள் மற்றும் தல திரு அவை சமூகங்கள் செவிசாய்த்தல், நோன்பு, உரையாடல், மனம் திரும்புதல் மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பதன் வழியாக பகிரப்பட்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், மனமாற்றம் என்பது தனிப்பட்ட மனசாட்சியை மட்டுமல்ல, உறவுகளின் தரத்தையும் நீதி மற்றும் ஒப்புரவிற்கான சமூகத்தின் நாட்டத்தையும் உள்ளடக்கியதெனவும் குறிப்பிட்டு, நாம் திருவிவிலியத்திற்கும் ஏழைகள் அல்லது துயருவோரின் குரல்களுக்கும் கவனமுடன் செவிமடுக்க வேண்டும் எனவும், செவிமடுக்க தயாராக இருப்பது ஒருவருடன் உறவு கொள்ளும் நம் விருப்பத்தை வெளிப்படுத்தும் முதல் வழியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை நாட்டில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து அதற்கு மாற்றீடாக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றும் புதிய சட்டத்தை அமுல்படுத்துவதால் உருவாகவுள்ள நிலைமைகள் பற்றி விழிப்புணர்வையும் அறிவையும் ஏற்படுத்தும் நோக்கில் யாழ் மறைமாவட்ட குருக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு கருத்தமர்வு மாசி மாதம் 9ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. யாழ் மறைமாவட்ட ஆயரில்ல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இக்கருத்தமர்வில் சட்டவாளர் திரு குருபரன் அவர்கள் வளவாளராக கலந்து கருத்துரை வழங்கி கலந்துரையாடலை வழிப்படுத்தினார். இந்நிகழ்வில் 50 வரையான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர். தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அணை திருத்தலத்தில் தவக்கால யாத்திரை தியானங்களை நடாத்த இவ்வரிடமும் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மறைக்கோட்ட ரீதியாக நடைபெறவுள்ள இத்தியானங்களில் மாசி மாதம் 21ஆம் திகதி தீவக மறைக்கோட்டத்திற்கும், மாசி மாதம் 28ஆம் திகதி பேராலயம் நாவாந்துறை பங்குகள் தவிர்த்து யாழ்ப்பாண மறைக்கோட்டத்திற்கும், பங்குனி மாதம் 7ஆம் திகதி முல்லைத்தீவு கிளிநொச்சி மறைக்கோட்டங்கள் மற்றும் பேராலய பங்கிற்கும், பங்குனி மாதம் 14ஆம் திகதி இளவாலை மறைக்கோட்டம் மற்றும் நாவாந்துறை பங்கிற்கும், பங்குனி மாதம் 21ஆம் திகதி பருத்தித்துறை மறைக்கோட்டத்திற்கும் பிரத்யேகமான நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் பங்குனி மாதம் 28ஆம் திகதி பொது வழிபாடுகள் இடம்பெற உள்ளதாகவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வு மல்வம் திருக்குடும்பாலயத்தில் பங்கு தந்தை அருட்தந்தை அருட்சொல்லன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 8ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அவருடன் இணைந்த குழுவினர் பங்கு மக்களுக்கான கருத்தமர்வையும் மரக்கல்வி மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளையும் முன்னெடுத்தனர். குழு விளையாட்டுக்கள், கருத்துரைகள், குழு ஆய்வுகள், கலந்துரையாடல், விழிப்புணர்வு படக்காட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்நிகழ்வில் 100க்கும் அதிகமான பங்கு மக்களும் மரக்கல்வி மாணவர்களும் பங்கு பெற்றி பயனடைந்தனர். யாழ் திருமுறை கலாமன்றத்தால் இவ்வரிடமும் மேடையேற்றப்படவுள்ள திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகைக்கான ஒத்திகைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதால் இவ்வாற்றுகையில் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை யாழ் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள கலைஞான சுரபி தியான இல்லத்தில் நடைபெறவுள்ள பிரதி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாண்டு திருப்பாடுகளின் ஆற்றுகை காவிய நாயகன் என்னும் பெயரில் எதிர்வரும் பங்குனி மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் 29ஆம் தேதி வரை மாலை 6:45 மணிக்கு யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமுறை கலாமன்ற அரங்கில் பிரமாண்டமான மேடை அமைப்புடன் ஆற்றுகை செய்யப்படவுள்ளது. குருநகர் புனித ஜாகப்பர் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த மண்டப கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா மாசி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து புதிய மண்டபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு மாசி மாதம் 10ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. அத்துடன் யாழ்ப்பாண கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் டைரல் டி சில்வா அவர்களும் ஆயர் அவர்களை மாசி மாதம் 12ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தவக்கால பக்தி முயற்சிகளை ஊக்குவிக்கும் நோக்கோடு யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தால் இவரிடமும் பசா மற்றும் பிழை தீர்க்கும் மந்திரம் பாடல் போட்டிகள் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அனைத்து வயதினரையும் உள்ளடக்கி நடைபெறவுள்ள இப்போட்டியில் பங்கு பெற்ற விரும்புவோர்கள் 4 நிமிடங்கள் உள்ளடங்களாக 7 அல்லது 8ஆம் பிரசங்கங்கள் மற்றும் பிழை தீர்க்கும் மந்திரம் பாடும்போது கையடக்க தொலைபேசியில் வீடியோ பதிவு செய்து 074 16 26 719 என்ற இலக்க வாட்ஸ்அப் செயலி ஊடாக மாசி மாதம் 23ஆம் தேதிக்கு முன்னதாக அனுப்ப வேண்டும். போட்டியாளர்களின் வீடியோக்கள் யூடியூப் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு நடுவர்களின் தீர்ப்போடு பார்வையாளர்களின் எண்ணிக்கைக்கேற்ப வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அருகி வரும் கிறிஸ்தவ கலைகளை பாதுகாத்து அவற்றை வளர்க்கும் நோக்கோடு பசாம் மற்றும் தவக்கால, ஒப்பாரி, புலம்பல் பாடல் போட்டிகளை நடாத்த இலங்கை கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம் இவ்வரிடம் ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளது. இப்போட்டிக்கு வயது வேறுபாடின்றி குழுவாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் நடைபெறும் இப்போட்டியில் பங்கு பெற்றும் ஒரு குழுவில் ஆக குறைந்தது 8 உறுப்பினர்களும் கூடியது 12 உறுப்பினர்களும் பங்கு பெற்ற முடியும் எனவும் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்துடன் போட்டியில் பங்கு பெற்ற விரும்புபவர்கள் குழுவின் பெயர், விலாசம், குழு பொறுப்பாளரின் தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் செயலி இலக்கம் என்பவை உள்ளடங்கலாக விண்ணப்ப படிவத்தை தயாரித்து அதனுடன் பங்கு தந்தை, அதிபர் அல்லது நிறுவன தலைவரின் சிபாரிசு கடிதத்தை இணைத்து பணிப்பாளர் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களம் 3ஆம் மாடி இலக்கம் 180 DPJ அமாவத்தை கொழும்பு 10 என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ மின்னஞ்சல் முகவரி ஊடாகவோ அல்லது தொலைநகல் ஊடாகவோ மாசி மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பி வைக்க முடியும் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். கரித்தாஸ் வன்னி கியூடெக் நிறுவன செயற்திட்டங்கள் தொடர்பான அனுபவங்களையும் விளக்கங்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு வவுனியா பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் இணைந்து மேற்கொண்ட களத்தரிசிப்பு பயணம் மாசி மாதம் 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. கிளிநொச்சியில் அமைந்துள்ள வன்னி கியூடெக் நிறுவனத்தை தரிசித்த மாணவர்கள் அங்கு கியூடெக் நிறுவன இயக்குனர் அருட்தந்தை சிவஜீவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நிறுவன வரலாறு, செயற்திட்டங்கள், செயற்திட்ட முகாமைத்துவம், பெண்கள் வலுவூட்டல் அமைப்புகள் தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாணவர்கள் களத்தரிசிப்பை மேற்கொண்டு பரந்தன் பிரதேச சமூக மட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடி அனுபவங்களை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் 85 மாணவர்களும் விரிவுரையாளர்களும் பங்கு பெற்றி பயனடைந்தனர். இலங்கை பாடசாலைகள் காற்பந்தாட்ட சங்கம் தேசிய ரீதியில் நடாத்திய 14 வயது பிரிவினருக்கான சமபோசா சாம்பியன் டிரோபி கிண்ணத்துக்கான காற்பந்தாட்ட இறுதிப் போட்டி மாசி மாதம் 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை கொழும்பு ரேஸ்கோர்ஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரி
மற்றும் கொழும்பு சாஹிரா கல்லூரி பங்கு பெற்றிய நிலையில் சாஹிரா கல்லூரி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியதுடன் புனித பத்திரிசியார் கல்லூரி 2ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டது. இப்போட்டிக்கான தெரிவு போட்டி மாசி மாதம் 6ஆம், 7ஆம், 8ஆம் திகதிகளில் காலி, பத்கேகம பிரதேசபை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் கும்ம விளையாட்டு மைதானங்களில் இடம்பெற்றது. இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி அணி காலிறுதிக்கு முந்தைய போட்டிகளில் பதுளை அல்லதான் கல்லூரியையும், காலிறுதிப் போட்டியில் நீர்கொழும்பு அல்ஹிலால் சர்வதேச பாடசாலையையும், அரையிறுதிப் போட்டியில் கொழும்பு கேட்வே சர்வதேச பாடசாலையையும் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியிருந்தது. அத்துடன் இறுதிப் போட்டியில் பங்கு பெற்றிய யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் மாசி மாதம் 13ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கல்லூரி மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காற்பந்தாட்ட அணி வீரர்கள் பேண்ட் வாத்திய இசையுடன் பாடசாலைக்குள் அழைத்து வரப்பட்டு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டு பரிசில்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திரு சிவகரன் மற்றும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் ஆகியோர் கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்தனர். யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான வளவாளர் வதிவிட பயிற்சி மாசி மாதம் 7, 8ஆம் திகதிகளில் யாழ் மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலையத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை ஜோன் குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் எதிர்கால வளவாளர்களை உருவாக்கும் நோக்கில் சமூக தொடர்பும் தலைமைத்துவமும் என்னும் கருப்பொருளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கருத்துரைகள், திருப்பலி, நற்கருணை வழிபாடு, கலந்துரையாடல், அனுபவ பகிர்வு என்பன இடம்பெற்றன. இறுதி நாள் நிகழ்வுகளில் பங்கு பெற்றிய இளையோருக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் மற்றும் அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். மாசி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கன்னிமரியாவின் ஊழியர் சபையை நிறுவிய புனிதர் எழுவர் நினைவு நாள். மாசி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை திருநூற்று புதன் தவக்காலத்தின் ஆரம்ப நாள். மாசி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறைவல்லுநருமாகிய புனித பீட்டர் தமியான் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. புதுக்குடியிருப்பு புனித சூசியப்பர் ஆலய மறைப்பாடசாலையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட கபோத சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கத்தோலிக்க பாட முன்னோடி பரீட்சை மாசி மாதம் 7ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புதுக்குடியிருப்பு ரோக வித்தியாலய பரீட்சை மண்டபத்தில் இடம்பெற்ற இப்பரீட்சைக்கு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை அண்டிய 8 பாடசாலைகளை சேர்ந்து 60க்கும் அதிகமான மாணவர்கள் தோற்றியிருந்தனர். யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலையமும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து கரவட்டி பங்கில் முன்னெடுத்த மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வு மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புனித அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை விஜிந்தஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் யாழ் மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மறையாசிரியர்களுக்கான பாடத்திட்ட தயாரிப்பு, கற்பித்தல் முறைமை ஆகியவை தொடர்பான கருத்துரைகளும், மாணவர்களுக்கான குழு செயற்பாடுகள், விளையாட்டுக்கள், கருத்துரைகள் என்பனவும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 120 மாணவர்களும் 32 மறையாசிரியர்களும் பங்கு பெற்றி பயனடைந்தனர். திருப்பாலத்துவ சபை தின நிகழ்வு மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாரிசன்கூடல் புனித கைத்தார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்களின் தலைமையில் அருட்சகோதரி செரின் அவர்களின் நெறிப்படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கொடியேற்றப்பட்டு ஊர்காவற்றுறை புனித அந்தோணியார் கல்லூரி அதிபர் அருட்தந்தை அமலதாஸ் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து சிறார்களின் கலை நிகழ்வுகளும் உணவு பகிர்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் சிறார்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருந்தனர். அத்துடன் மாரிசன்குடல் புனித கைத்தார் ஆலய டொன்பொஸ்கோ இளையோர் மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட புனித டொன்பொஸ்கோ திருவிழாவும் மாசி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை பங்குத்தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார்.
யாழ் திருமறைக்கலாமன்ற கலைத்தூது அழகியற் கல்லூரியில் வருடாந்த பரிசளிப்பு விழா மாசி மாதம் 8ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைத்தூது கலையகத்தில் நடைபெற்றது. கல்லூரி அதிபர் திருமதி மேரி அஞ்சலா அல்போன்சஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரியின் நுண்கலை பாடங்கள் மற்றும் ஓவிய கண்காட்சி ஆகியவற்றை பயின்று சிறப்பு தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கான பரிசில் வழங்கலும் கலை நிகழ்வுகளும் ஆசிரியர்கள் கௌரவிப்பும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக இசைத்துறை பேராசிரியர் திருமதி சுகன்யா அரவிந்தன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், தென்மராட்சி வலய கல்வி நிர்வாக பிரதி கல்வி பணிப்பாளர் திரு சிறிக்குமரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். கனடா திருமறைக்கலாமன்றத்தின் அனுசரணையில் வவுனியா வடக்கு ஒதியமலை பிரதேசத்தில் உள்ள பட்டிக்குடியிருப்பு ஆத்தக பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மாசி மாதம் 12ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. அளம்பில் சுவாமி தோட்டத்திற்கு பொறுப்பான அருட்தந்தை யூ டமலதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் திருமறைக்கலாமன்ற உதவி நிர்வாக இயக்குநர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து மாணவர்களுக்கான ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார். மேலும் கனடா திருமறைக்கலாமன்றத்தின் அனுசரணையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு திருமறைக்கலாமன்ற மாணவர்களுக்கும் மாங்குளம், உருத்திரபுரம், உரும்பிராய், மட்டக்களப்பு ஆகிய இடங்களில் உள்ள சிறுவர் இல்லங்களிற்கும் கிளிநொச்சியில் உள்ள விசேட தேவையுடைய சிறுவர் இல்லத்திற்கும் ஒரு தொகுதி கற்றல் உபகரணங்கள் அண்மையில் வழங்கி வைக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மிருசுவில் புனித நீக்கிலார் கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான நிகழ்வு மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிருசுவில் புனித நீக்கிலார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை SJ ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கழக அங்கத்தவர்கள், முன்னாள் அங்கத்தவர்கள், பங்கு மக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியதுடன் இம்முகாமில் இணைந்து கொண்ட குருதி கொடையாளர்களுக்கான நினைவு பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. 70 வருடங்களுக்கு மேலான வரலாற்றை கொண்ட புனித நீக்கிலார் கழகத்தின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அர்ப்பணிப்புடன் பங்காற்றி மறைந்த கழக அங்கத்தவர்களை கௌரவித்து அவர்களை நினைவுகூரும் முகமாக ஆரம்பிக்கப்பட்ட வருடாந்த இரத்த தான முகாம் 2வது ஆண்டாக இவரிடம் இடம்பெற்றது. இளவாலை புனித யூதா ததையு ஆலய புனித டொன் பொஸ்கோ பீட பணியாளர்கள் ஆண்டு விழா மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. அன்றைய தினம் காலை திருப்பலியும் தொடர்ந்து பீட பணியாளர்களுக்கான ஒன்று கூடலும் கலை நிகழ்வுகளும் ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றன. ஒன்று கூடல் நிகழ்வில் பங்கு தந்தை அருட்தந்தை எரிக் ரோசான் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், ஆலய அருட்பணி சபை செயலாளர் திரு ஜெபனேசன் மற்றும் நற்கருணை பணியாளர் திரு பட்டிக் செல்லையா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். திருப்பாலத்துவ சபை தின நிகழ்வு யாழ் புனித அடைக்கலை அன்னை ஆலயத்தில் மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் திருப்பாலத்துவ சபை கொடியேற்றப்பட்டு திருப்பலியும் தொடர்ந்து சிறுவர்களுக்கான விளையாட்டுகளும் இடம்பெற்றன. அத்துடன் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான உறுதிபூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 9ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரெழுத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 46 பிள்ளைகள் உறுதிபூசல் அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டனர். இளவாலை புனித யாகப்பர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாலத்துவ சபை தின நிகழ்வு மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி வின்சன் சில்வர் சதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட திருப்பாலத்துவ சபை இயக்குநர் அருட்தந்தை எயின்ஸ்லி ரோசான் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து 75 பிள்ளைகளுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வும் இடம்பெற்றன. அத்துடன் அன்றைய நாளை சிறப்பித்து மாலை கலை நிகழ்வுகளும் சிறார்களுக்கான ஒன்று கூடலும் இடம்பெற்றன. யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் இல்ல பைவல்லுனர் திறனாய்வு போட்டி கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 9ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை கல்லூரியின் ஆயர் தியோகு பிள்ளை விளையாட்டரங்கில் நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக விளையாட்டு உத்தியோகத்தர் திரு மோகனதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், NDP வங்கியின் வடபிராந்திய கடன் தொடர்பு முகாமையாளர் திரு பார்த்திபன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அயற்பாடசாலை அதிபர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மானிப்பாய் சென்ட் ஆன்ஸ் ரோக்கத்தக்க பாடசாலை இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கல்லூரி அதிபர் அருட்சகோதரி நீட்டா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 6ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது.
வலிகாம வலய உடற்கல்வி உதவிக்கல்வி பணிப்பாளர் திரு குமரசூரியர் செந்தில்குமரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் கொழும்புத்துறை புனித சூசியப்பர் வித்தியாலய ஆசிரியர் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், மன்னார் கட்டையடம்பன் ரோக்கத்தக்க வித்தியாலய ஆசிரியர் அருட்சகோதரி ரஜனா செல்லத்தம்பி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள், அயல் பாடசாலை அதிபர்கள், பெற்றோர், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து கொண்டனர். பருத்தித்துறை தும்பளை புனித லூர்து அன்னை திருத்தல வருடாந்த திருவிழா பரிபாலகர் அருட்தந்தை கிருபாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 11ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. 2ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரெழுத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். தும்பளை லூர்து அன்னை கேபி கட்டப்பட்டு இவ்வருடம் 100வது ஆண்டு நிறைவாக அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் புனித மடத்தினார் சிறிய குறுமடமும் யாழ்ப்பாண அருளாச்சிரம குழுமமும் இணைந்து முன்னெடுத்த புனித லூர்து அன்னை திருவிழா மாசி மாதம் 11ஆம் திகதி கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணம் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருளாச்சிரமத்தில் நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேற்பிள்ளை டேவிட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருவிழா திருப்பலி நிறைவில் கட்டிக்காடு பங்குத்தந்தை அருட்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்களின் தலைமையில் நற்கருணை ஆராதனை இடம்பெற்றது. இவ்வழிபாடுகளில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், குறுமட மாணவர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். சுன்னாகம் நாக்கியபுலம் புனித லூர்து அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 11ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. 9ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜோசப்தாஸ் ஜெபரட்டம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை குளமாங்கால் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் சிங்கராயர் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி ஆரம்பத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள ஆலயத்திற்கான அடிக்கல்லும் குறுமுதல்வர் அவர்களால் நாட்டி வைக்கப்பட்டது. திருவிழா திருப்பலியில் கார்மேல் கன்னியர் சபை அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். நாரந்தனை புனித லூர்து அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 11ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. 9ஆம் திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை கொழும்புத்துறை பங்குத்தந்தை அருட்தந்தை மௌலிஸ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை ஊர்காவற்துறை புனித அந்தோனியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். யாழ் கொழும்புத்துறை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் அமைந்துள்ள லூர்து அன்னையின் கெபி திருவிழா மாசி மாதம் 11ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். குருத்துவ கல்லூரி குருக்கள், மாணவர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் திருப்பலியில் கலந்து செபித்தனர். புலோப்பளை செல்வபுரம் புனித யோசுவா சிற்றாலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜோர்ஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 8ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஆண்டன் ஜேசுதாசன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருவிழா திருப்பலி நிறைவில் திருச்சிறுவ பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றன. உடுப்புக்குளம் குழந்தையேசு ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 8ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மன்னார் மறை மாவட்டம் வவுனியா புனித 6ஆம் பவுல் ஆங்கில பாடசாலையில் அமைக்கப்பட்ட மருதமடு அன்னை திருச்செருப திறப்பு விழா மாசி மாதம் 8ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை அருட்குமரன் மற்றும் உபாதிபர் அருட்தந்தை விமல் ரோய் ஆகியோரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோனி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து அன்னையின் திருச்செருபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காலி மறைமாவட்டம் பரபகும்புவ திருக்குடும்ப ஆலய வளாகத்தில் கிளரீசிய அருட்தந்தையர்களால் அமைக்கப்பட்ட கிளாரட் சர்வதேச கல்லூரி திறப்பு விழா மாசி மாதம் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் காலி மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ரேமன் விக்ரமசிங்க அவர்கள் கலந்து பாடசாலையை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் இலங்கை கிளரீசிய சபை பிராந்திய முதல்வர் அருட்தந்தை ஜோசப் ஜேசீலன், அவரின் ஆலோசகர் குழுவினர்,
அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மறைமாவட்டம் காரைதீவு குழந்தையேசு ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை அம்ப்ரோஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 8ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 5ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை கிளரேசியன் சபை அருட்தந்தை ஆண்ட்ரோய் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை குணமளிக்கும் இயேசு சபை அருட்தந்தை அன்பு அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை அனுசியஸ் அவர்களின் அன்பு தந்தை அந்தோணி பிள்ளை வேதநாயகம் அவர்கள் மாசி மாதம் 9ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்தார். அருட்தந்தை அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதுடன் அவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உண்மையான நோன்பு பணிவிலும் நம்பிக்கையிலும் வேரூன்ற வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. தீவகம் சாட்டி திருத்தலத்தில் தவக்கால யாத்திரை தியானங்கள். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடான சட்டம். யாழ் மறைமாவட்ட குருக்களுக்கான கருத்தமர்வு. யாழ் திருமறை கலாமண்டத்தில் தவக்கால ஆற்றுகைக்கான பிரதி வழங்கும் நிகழ்வு. குருநகர் புனித யாக பிராலய வளாகத்தில் அழகிய தோற்றத்துடன் புதிய மண்டபம். கிறிஸ்தவ பாரம்பரிய கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் தவக்கால பசாம்பாடல் போட்டிகள். மல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில் சமூக தொடர்பாடல் ஆண்டு சிறப்பு கருத்தமர்வு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், இன்னாசி தம்பி தினேஷ்.